ஹாய் எவ்ரிபடி. கடந்த ஜூன் மாதம் போயிங்கின்ற ஸ்டார்லைனர் என்கின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சுனிதா வில்லியம் மற்றும் வில்மோ ஆகிய 2 ஆஸ்ட்ரோனட்ஸை நாசா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனது எங்களுக்கு தெரியும். இந்த 3 மாத காலத்துக்கு பிறகு நேற்று அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸையும் நாசா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிங் இந்த ஸ்டார்லைனர் வெற்றிகரமாக தரையை வந்தடைந்துள்ளது. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸையும் ஏன் இந்த ஸ்டார்லைனர் விட்டுட்டு தனியே வந்தது, அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸும் உயிரோட இருக்கிறார்களா, அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கடந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தினாங்க இந்த ஸ்டார்லைனர் என்கின்ற போயிங் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் புச்சர் வில்மோ மற்றும் சுனிதா வில்லியம் ஆகிய 2 பேரையும் நாசா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனது ஜூன் மாதம் 5ஆம் தேதி. 8 நாள் பயணமாக அது அமைந்திருந்தது. என்ன காரணத்துக்காக அவர் சென்றார்கள் சொன்னால், போயிங்கின்ற முதலாவது டெஸ்டிங் ப்ரோசஸ் இது. 2 ஆஸ்ட்ரோனட்ஸை நாசா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறது. அங்கே போய் அவர்கள் தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு 8 நாட்களில் திரும்பி வருவதாகவே இந்த பயணம் அமைந்திருந்தது. அவர்கள் வெளிக்கிடும் பொழுதே அந்த ஸ்டார் லைனர் என்கின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து ஹீலியம் லீக் இருந்ததாகவும், அங்கே அவர்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அண்மிக்கின்ற தருணத்தில் அந்த த்ரஸ்டர்ஸ் வந்து ஃபெயிலியர் காரணமாக ஒழுங்காக இயங்க முடியாத இருந்ததாகவும், அவ்வாறு இருந்தும் அந்த டாக்கிங் ப்ரோசஸ் வந்து நிகழ்த்தப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்த டாக்கிங் ப்ரோசஸ் நிகழ்த்தப்பட்ட பொழுதும் நாசாவும் போயிங்கும் சேர்ந்து அறிவித்திருந்தது, அவர்கள் திட்டமிட்டபடி 8 நாட்கள் பயணமாக சென்று இந்த பூமிக்கு வருவது சாத்தியமற்றது. ஏனென்று சொன்னால் ஸ்டார்லைனர்ல வந்து சில பிரச்சனைகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும், அவை போயிங்கும் நாசாவும் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த பொழுதும் அது வந்து 3 மாத காலமாகியும் சரிவராத நிலைமையில் இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த 2 பேரையும் அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு இந்த போயிங் இந்த ஸ்டார்லைனர் மட்டும் நேற்று வெற்றிகரமாக அமெரிக்கா என்ற மெக்சிகோவில் இருக்கின்ற ஒயிட் சாண்ட் ஸ்பேஸ் ஹார்பரில் தரையிறங்கியுள்ளது. இது 6 மணித்தியாலங்கள் பயணத்தை மேற்கொண்டு பூமியை வந்தடைந்துள்ளது. இது பூமியின் கிராவிட்டிக்குள் வரைக்குள்ள பாராசூட் மூலம் இது மெதுவாக தரையிறக்கப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், இது பூமியின் ஈர்ப்பு விசைக்கில் பயணிக்கும் பொழுது சில நேரம் எரிவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகும். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அதில் டெக்னிக்கல் ஃபோர்ஸ் கணக்கு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதாகும். ஆகவே இது பாராசூட்டின் உதவியுடனும் வந்து வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. இதில் பயணித்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸும் எப்போ பூமிக்கு திரும்பி வருவார்கள் என்று சொன்னால், ஸ்பேஸ் எக்ஸினுடைய க்ரூ டிராகன் கேப்சியூல் என்கின்ற விண்கலம் மூலம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் பூமிக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த க்ரூ டிராகன் கேப்சியூல் என்கிறது ஸ்பேஸ் எக்ஸினுடைய விண்கலம். இது வந்து பூமியினுடைய, அதாவது நாசாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அலுவல்களுக்காக இங்கிருந்து புறப்பட உள்ளது. இதில் 4 பேர்கள் பயணிக்கலாம். ஆனால் அங்கே 2 பேர்கள் மட்டும் பயணிக்கிறார்கள். மற்ற 2 பேர்களுடைய நிறைக்கு அளவான பொதிகள் கொண்டு செல்லப்படுகின்றது. அங்கே திரும்பி வரும் பொழுது அந்த 2 பேரையும் சேர்த்து மொத்தம் 4 பேர் இங்கே கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் என்று நாசாவும் போயிங்கும் அறிவித்துள்ளது. இந்த பயணமானது, அதாவது போயிங்கினுடைய ஸ்டார் லைனருடைய பயணமானது 8 நாட்களே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் இதில் ஏற்பட்ட பழுது காரணமாக அது 8 மாதங்கள் கடந்தும் இங்கே வருமா இல்லையா என்று கூற முடியாத நிலையில் உள்ளது. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸினுடைய விண்கலத்தின் மூலம் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று உறுதியாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறு இவர்கள் நீண்ட நாட்கள் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில உடல் உபாதைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். ஆகவே இவர்கள் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் டிராகன் ஸ்பேஸ் கேப்சூல் மூலம் இங்கே கொண்டு வரப்படுவார்களா அல்லது அதற்கும் ஏதாவது தாமதம் ஏற்படுகின்றதா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தாமதிக்க அவர்களுடைய உடலிற்கும் உயிரிற்கும் உத்தரவாதம் இல்லாமல் போய்கொண்டிருக்கும். ஆகவே நாசாவும் போயிங்கும் சேர்ந்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து 25ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அவர்களை இங்கே பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.